ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பும் கருணையும் மனிதர்களின் ஆன்மாவோடு கலப்புற்ற ஆற்றல்களே என்பதனை உணர வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் அனைத்து சிவ துளிகளையும் விடுவித்தால் பூரண முக்தி பெறுவர். ஒவ்வொரு துளியினையும் நாமம் இட்டு போற்றி துதிப்பதனை காட்டிலும் முழுமையான ஆன்மாவினை ஆதி சிவனாக போற்றி துதித்தால் அனைத்து நிலைகளும் ஒரு சேர மனிதனை அடைந்துவிடும். ஒவ்வொரு மானுடரும் தனது சுய ஆன்மாவாகிய சிவத்தினை தன் வசம் இருத்தியுள்ளதனை உணர இயலாது செயல்புரிய தூண்டுவதே மாயையாகும். நீரினில் மூழ்கி உயிருக்கு தத்தளிக்கும் மனிதன் எவ்விதமேனும் உயிர் பிழைக்க வேண்டும் என்றே போராடுவது போன்று மாயையில் மூழ்கிய ஒவ்வொரு மனிதனும் போராடினால் மாத்திரமே ஆன்மாவினை உணர இயலும். மாயையிலிருந்து மீளவும் இயலும். அன்பு ஆன்மாக்களே, கால பைரவராகிய யாம் உங்களது ஒவ்வொருவரின் ஆன்மாவிலும் கலப்புற்றுள்ள காலத்தினை காக்கும் ஒரு சிவத்துளியான பாதரசத்துகளே என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். அனுதினமும் சிவலிங்கத்தினை இருத்தி அன்பாய் பூஜிப்பவர்கள் யாவரும் தங்களது ஆன்மாவின் ஒளி பொருந்திய விடுதலை பெற்ற பாதரச ஒளியானது உள் மூளையில் உட்கலந்து உருகி ஒளியாய் பரவுவதனை உணருங்கள். பல கோடி துகள்கள் அடங்கிய ஆன்ம அணுவிலிருந்து ஆற்றல் மிக்க சிவ துளிகளை மாத்திரமே ஈர்த்து செயல் புரிந்திட யாம் எடுத்துரைக்கின்றோம். கால பைரவராகிய யாமும் ஓர் சிவத்துளியே. உங்களது ஆன்மாவின் ஒரு பாதரச துகளே. யாம் அகத்தியரின் வேண்டுகோளினை ஏற்று முன்னரே உருகிய பாதரச ஒளியாக கீழிறங்கி உங்களது உள் மூளையில் கலந்து கரைந்து நிற்கின்றோம். அவ்வகையில் சிவனாரின் விரிந்த இயக்கம் நிகழ வேண்டும் எனில் பற்பல சக்தி வாய்ந்த சிவ ஒளியானது பெருக வேண்டும். ஆன்மாவினை உணர வேண்டும் எனில் இரு வழிமுறைகள் உண்டு. ஒன்று, மனதினை ஒளிப்பாலத்தினில் செலுத்தி ஆதியும் அந்தமும் அற்ற ஜோதியினை காண முற்படல் வேண்டும். ஆன்ம ஒளியினை தரிசிக்க பல காலம் பயணிக்க வேண்டும். எனினும் காலம் கனிந்துள்ள இத்தருணத்தில் இறைவன் அளித்துள்ள இரண்டாவது மாற்று ரூபம் என்பது ஆன்மாவினை மனதினை நோக்கி பயணிக்க தூண்டுவதாக அமைந்துள்ளது. சிவனாரே விரிகின்றார் எனும் காரணத்தினால் அனைவரது விடுபட்ட ஆன்ம துகள்களும் உருகிய ஒளியாக உருமாறி மானுடர்களின் உயிர் அணுவினை நாடியே செயல்புரிகின்றன. சிவனாரை அன்புடன் பூஜிக்கும் ஆன்மாக்கள் அனைவரும் வைராகிய பக்தி வேண்டும் என்றே உருகி பிரார்த்திக்க வேண்டும். மாயை என்பது ஈர்க்காது செயல்புரிய வேண்டும் எனில் வைராகிய பக்தி நிலை என்பது மிகவும் அவசியமாகும். மகா சிவராத்திரியின் முன்னரும் பின்னரும் 48 தினங்கள் சிவனை ஆழமாய் நேசித்து பூஜிப்பேன் என்ற வைராகிய நிலையினை ஏற்போருக்கு எந்த ஒரு தடைகளும் மாயையாய் தோன்றாது எனும் சத்தியம் உணருங்கள்.
வைராகிய பக்தி கொண்டால் மாயை எளிதாய் விலகும். 22வது சிவத்துளியாக உருகி வெளித்தோன்ற உள்ள ஆன்ம ஒளி என்பது ஸ்ரீ பரமேஸ்வரன் எனும் அற்புத ஆற்றல் கொண்ட சிவத்துளியாகும். பரமேஸ்வரர் ஒருவரே வைராகிய பக்தியினை அருளிடுவார். பரமேஸ்வர சிவத்துளியினை போற்றி அழைத்து உயிரோடு கலப்புறச் செய்துவிட்டால் ஆன்ம ஒளியை தரிசிக்க வேண்டும், சிவனாரை அடைய வேண்டும் எனும் வைராகிய பக்தியானது அதிகரிக்கும். உடன் தடைகள் எனும் மாய நிலைகள் நீங்கி மனமானது ஆன்ம ஒளியினில் திளைத்து சத்தியம் உணரத் துவங்கும். உணர்ந்த நிலையில் வைராகிய பக்தி தருவாய் என்றே ஸ்ரீ பரமேஸ்வரனை ஆழ்ந்த உணர்வுடன் பூஜித்து உன்னத நிலைகளை பெற்றிடுங்கள். பூரண ஆசிகள்.